கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே, இறைவனுடைய தூய பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளில் இறைவன் தம்முடைய கிருபைகளை கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் சேனலை, இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அதை அழகாக யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காகவும் அவருடைய துணைவிக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் அவர்கள் இந்த ஊழியத்திலே காண்பிக்கிற ஈடுபாடுகளை ஆசீர்வதித்து நிறை நன்மைகளை மேன்மைகளையும் கொடுத்து அநேக மக்களுக்கு சான்று பகிர தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தென்னிந்திய திருச்சபை ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஸ்டிவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். உக்ரானத்துவ ஞாயிறு. உக்ரானம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒப்படைப்பு அல்லது அர்ப்பணம் என்பதை நாம் நினைவிலே கொள்ளக்கூடும். இந்த உக்ரானத்துவத்தின் தலைப்பிலே அவர்கள் கொடுத்திருக்கிற மற்றொரு காரியம் ஒர்க் ஆஸ் எ வர்ஷிப். பணிதான் ஆராதனை. நான் ஆற்றுகிற பணியை நான் உண்மையோடு செய்வேன் என்று சொன்னால் அதுவே ஆராதனை என்கிற தலைப்பிலே ஹானரிங் காட் இன் அவர் ப்ரொஃபஷன்ஸ். நம்முடைய பணிகளிலே இறைவனை மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, எதை செய்தாலும் நன்றாய் செய்ய வேண்டும், எதை செய்தாலும் சீராய் செய்ய வேண்டும், எதை செய்தாலும் சரியாய் செய்ய வேண்டும். சில இடங்கள்ல சில பலகைகளை வைத்திருப்பார்கள். இது பணியிடமே, தேவன் தங்குமிடம் என்று சொல்லி, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி பல காரியங்களை, ஸ்லோகன்களை இப்படி வைத்திருப்பார்கள். உண்மையான உழைப்பு உயர்வுக்கு வழிகாட்டும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் பெரிதாக ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுவதில்லை. ஆனால் அவர் கல்வித்துறையிலே பணியேற்று ஆசிரியராகி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பின்பு டிஓவாக பொறுப்பேற்று பின்பு சிஇஓவாக பொறுப்பேற்று பணி நிறைவு செய்தார். அந்த பணி காலங்களிலே அவர் பணியில உண்மையும் உத்தமமாக பணியாற்றினார். சமூக வாழ்க்கையில தனக்கு உதவி வேண்டும் என்று வந்த மக்களுக்கு நேர்மையான முறையிலே உதவிகளை செய்தார். சைட் ட்ராக் இல்லை. அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான ஆலோசனை கொடுத்தார். ஒரு சிறப்பான பணியாளராக அவர் பணியாற்றினார். இதைத்தான் உக்ரானத்துவம் என்று சொல்லுகிறோம். உக்ரானத்துவத்திற்கு இதைவிட வேறு சான்றுகளை கொடுக்க முடியாது. முகஸ்துதியிலே காரியங்களை சாதிப்பவர்கள் உண்டு, பதவி மேட்டுமையிலே காரியங்களை சாதிப்பவர்கள் உண்டு, பணத்தினால் சாதிப்பவர்கள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலே உண்மையோடு கூட பணியாற்றும் பொழுது அதுதான் இறைவனை ஆராதிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த பணியை இந்த அருமையான செய்தார் என்பதில் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அவருக்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் தலைப்பில ஒர்க் ஆஸ் எ வர்ஷிப் என்று சொல்லுகிற இந்த தலைப்பில ஹானரிங் காட் இன் அவர் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிற சப் டைட்டிலில் நான் என்னுடைய பணியில எப்படி இறைவனை கனப்படுத்துகிறேன். 3 வேத பாட பகுதிகள் தரப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வேத பாட பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அங்கே ஒரு டேபர்நாக்கல் செய்வதற்காக அங்கே ஆயத்தப்படுகிறார்கள். அதை செய்கிற மக்களுக்கு இறைவன் அந்த இருதயத்தை ஏவுகிறார். அதை செய்வதற்கான கலை நுட்பத்தை, ஞானத்தை இறைவன் தருகிறார். அதை பெற்ற மக்கள் அதன்படியே தேவ நோக்கத்திற்கு அடையாளமாக அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இறைவனுடைய சித்தம் ஒரு காலம் மாறக்கூடாது. 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் இறைவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, equipping for divine purpose. If I may be in any other work, I am equipped by God for his divine purpose. இறைவனுடைய தெய்வீக எண்ணங்களுக்கு ஏற்ப
நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது, நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது இறைவனை மகிமைப்படுத்துகிறேன். இரண்டாவது வேத பாடமாக கொலோசியருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 25 முடிய வருகிறது. working for the Lord. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, இறைவனை பிரியப்படுத்துவதற்காக. என்னுடைய பணிகளிலே, என் ஆண்டவர் தந்த வாழ்விலே நான் ஆற்றுகிற காரியங்கள் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் there must be sincerity in our work. There must be sincerity in our work. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ஆண்டவர் தந்த வாய்ப்பு இது திருப்பணியில. அந்த வாய்ப்பை எந்த நிலையிலும் கனவீனப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒரு அரசன் ஊருக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டு எல்லா மக்களும் அவர் வருகிற அந்த மைதானத்தை தேடி ஓடினார்களாம். இன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர் வருகிறார் என்று சொன்னால் மனிதன் நடக்க முடியாதபடிக்கு, வாகனத்தை செலுத்த முடியாதபடிக்கு திசை மாற்றுதல் நடைபெறும். எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க கூடுமோ அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த நாட்களில் அந்த வருத்தங்களை கொடுக்கவில்லை. அவர் ஒரு மைதானத்திற்கு வருகிறார். அந்த மைதானத்தை எல்லோரும் பார்க்க சென்றார்கள். வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் சிலர் அரசனை பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் அரசனை பார்த்து எனக்கு என்ன ஆக போகுது, அந்த முகத்தை பார்த்து, அவர் அழகா இருக்கிறாரு, அவர் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரு, இதை சொல்றதுல எனக்கு என்ன இருக்குது? எனக்கு கொடுத்த வேலைதான் எனக்கு இறைவன், எனக்கு அரசன் என்று சொல்லி வேலை செய்து கொண்டார். அந்த மைதானத்திற்கு செல்கிற அரசன் இந்த வயல் வழியாக சென்றார். அந்த பக்கத்துல ரோடு. அவர் இந்த மனுஷனை பார்த்தோன்னே டக்குன்னு இறங்கி அவரை வர சொன்னார். இந்த விவசாயி வந்தார். ஏன் இங்க நிக்கிறீங்க, வேலை செய்யறீங்க? அவர் சொன்னாரு, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது, மற்றவங்களாம் எங்க? அவங்களாம் ராஜாவை பார்க்க போயிருக்கிறாங்க, நீ போகலையா? இந்த வேலையை செஞ்சாதாங்க எனக்கு வாழ்வு, அதனால இதை செய்யறேன் அப்படின்னாரு. உடனே அரசன் சொன்னாரு, இந்தா உனக்கு ஒரு மோதிரத்தை தரேன், வச்சுக்கோ, உனக்கு என்ன உதவி வேணாலும் அரண்மனையில வந்து வாங்கிக்க, நான் தான் ராஜான்னு சொன்னார். இவர்தான் ராஜா என்பதை அறிந்து கொள்ள முடியாதவன் தன் வேலையிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தான். அவனை அரசன் பாராட்டினார். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல. சீர்கேடுகள் நிறைந்த உலகம், வீண் புகழ்ச்சிக்கு மயங்குகிற உலகம், உண்மை தன்மையை விற்று போட்ட உலகம். இன்றைக்கு எனக்கு இறைவன் தந்த பணியை நான் எப்படி சிறப்பாய் செய்ய முற்படுகிறேன்? சின்சியாரிட்டி இன் அவர் ஒர்க். அன்புக்குரியவர்களே, we have to work for the Lord. That means we must show the sincerity in our work. மூன்றாவதாக ஒரு வேத பாடம், லூக்கால் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய உள்ள வேத பகுதி, the mindset of disciples. சீடர்களுடைய மனநிலை என்ன என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. இந்த பகுதியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரே காரியம்தான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. Do your work sincerely. Don't expect anything from others. இன்னைக்கு நாம அநேக அரசியல்வாதிகளை சந்திக்க செல்லும் பொழுது ஒரு ஒரு பின்னணியத்திலே ஒரு நோக்கம் இருக்கும். இன்றைக்கு பல கிறிஸ்தவ தலைவர்கள் அரசியல்வாதிகளை சந்திக்க செல்கிறார் சொன்னால் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கும், வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில அவர்கள் விடுதலை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி. தேடுங்கள் ஆண்டவரை, இறைவனுடைய பாதப்படியில வாருங்கள், அவர் வெற்றியை தருவார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எங்கேயோ போகாதீங்க, நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய, எதை எப்படி பார்க்கணுமோ அதை கடவுள் பார்த்துக் கொள்வார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த இந்த நாள்ல உக்ரானத்துவத்தின் ஆழமாகிய பணியிலே இறைவனை கனப்படுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக எங்களுடைய உக்ரானத்துவத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பணியாற்ற உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட பிரவீனுக்காக, அவருடைய துணைவி பிரியாவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் அவருடைய ஆசீர்வதியும்.
இன்னும் செம்மையாய் கர்த்தாவே அநேக ஆசீர்வாதங்கள் நீ நடத்துவீராக. அருமையாய் தந்த மகனுக்காய் செபிக்கிறோம். உடைய ஞானத்தினால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும். வெற்றியின் வாழ்க்கையை தொடர்ந்து குடும்பத்துக்கு தாரும். துதிக மகிமை யாவையும் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.